friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து Forever You drama வந்து எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்தோம், நம்ம ரெண்டு ஃபர்ஸ்ட் ஹீரோஸும் சேர்ந்து அவங்க லவ் சொல்ற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வந்து இன்னைக்கான எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து இந்த தெருப்பை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரூம்குள்ள வரும்போதே வெக்கப்பட்டுட்டே வரான். இதை பார்த்தாலே நார்த்தே கேட்கறான், என்னடா கண்ணெல்லாம் சிவந்திருக்கு, என்ன ஆச்சு, ஏதாவது டேட்டு அப்படி ஏதாச்சும் நினைச்சான் அப்படின்னு நார்த் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி கேட்க இந்த தெருப்பையனும் நடந்த விஷயத்த சொல்றான். டே ஹில் வந்து என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி நாங்க வந்து லவ்வர்ஸாக ஆயிட்டோம்டா அடி இந்த பையன் சொல்ல. இதை கேட்டோடனே நார்த்துக்கும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. பரவாயில்லடா, இவ்வளோ சீக்கிரம் நீங்க வந்து சேர்ந்துட்டீங்க, சரி பாய் ஃப்ரெண்டா இருக்கலாமா அப்படின்னு ஏதாச்சும் கேட்டாங்களா இல்லையா, அதை முதல்ல சொல்லு. பாய் ஃப்ரெண்டா இருக்கலாமா இல்லைன்னு கேட்டாங்களா, இல்லை சும்மா டேட்டிங்கு அது மட்டும் தானா, அதை தாண்டி வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நார்த் வந்து ரொம்ப ஆர்வமா கேட்குறான். ஆனா அதை பத்தி அவர் வந்து இன்னும் எதுவும் தெளிவா சொல்லேடா அப்படின்னு தெருப்பைய கேட்குறான். லவ் பண்றேன்னு சொன்னாலே அதுக்குள்ள எல்லாமே அடங்கும்ல, பிறகு எதுக்கு இந்த தெருன்னு நார்த்தும் போட்டு இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்றாங்கன்னே தெரியல. இருந்தாலும் நார்த்துக்கு வந்து ஹாப்பியா தான் இருக்கு. ஏன்னா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த தெருப்பையன் வந்து மனசுள்ள ஃபீலிங் வந்து ஷீல் கிட்ட சொல்லி சேர்ந்திருக்காம்ல, அதனால இந்த நார்த் பையன் வந்து ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து நார்த்தை தான் கட்டுறாங்க. இவன் பார்ட் டைம் ஜாப் பார்த்து இருக்கான், கையில வேற ஆப்பிள் போன் இருக்கு. இதை பார்த்துட்டு அந்த ஷாப்போட ஓனர் இருக்கார்ல, அவரோட பேர் வந்து என்ன தன்னு, அவர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு என்னது இது காஸ்ட்லியான போனு அப்படின்னு கேட்க, ஓ அதுவா ஜோ வாங்கி கொடுத்தான் அப்படின்னு போற போக்குல இந்த நார்த்து பையன் சொல்ல, என்னது ஜோவா அவன் எதுக்கு வாங்கி கொடுத்தான் அப்படின்னு இந்த தன் வந்து ஓவரா பதறான். ஆக்சுவலா இந்த ஷாப்போட ஓனர் தன் இருக்காம்ல, அவனுக்கு நார்த் மேல வந்து ஒரு கண்ணு, இவன் எதுக்கு ஜோ கூட பழகுறான்னு இவனுக்கு கடுப்பு, இவன் எதுக்கு இப்படி கேட்குறான் என்னத்த சொல்ல தெரியல. நார்த்து தெருன்னு ரெண்டு பேரும் மூலின்னு முழிக்க, அது வந்துங்க ஒரு பிரச்சனையில இவன் போனு உடஞ்சி போச்சு, அதுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான், மத்தபடிலாம் பெருசா ஒண்ணும் இல்ல அப்படின்னு தெருப்பை வந்து சமாளிக்கிறான். எப்பா அவன் சரியான பிளேயர்ப்பா, அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு தன் வந்து லைட்டா ஜோ விட்டு டிஸ்டன்ஸ் வேலை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் உனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குன்னு சொன்னியேப்பா, நான் வேணா எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்றேன், இந்த ஹெல்ப் வேணாலும் தாராளமா கேட்கலாம் அப்படின்னு இந்த ஓனர் வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா, அப்புறம் சம்பளத்தை கூட்டுங்களே அப்படின்னு இந்த நார்த் பையன் வந்து சம்பளத்தை கூட்ட சொல்றான். ஐய என்ன இவன் பொசுக்கு இப்படி கேட்டான்னு ஓனர் தெருன்னு மாத்தி சிரிக்கிறாங்க. இதை தவிர ஏதாச்சும் கேளு, நான் வேணா உனக்கு வந்து பார்ட் டைம் ஜாப்பா ஜஸ்ட் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு இவர் சொல்ல. இதை கேட்டோடனே நார்த் பையனுக்கு வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. என்னது எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் ஜாப்பா, டேய் உன்னால ஏதாவது பண்ண முடியாதுடா, யோசித்து பார்த்துக்கூடா அப்படின்னு என்னதான் தெருப்பையை சொன்னாலும் நார்த்து கேட்க மாட்டேங்கான். பிறகு அவன் கடன் எப்படி அடிக்கிறது, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு நார்த் பை வந்து ரொம்ப அசால்ட்டா இருக்கான். இந்த நேரம் வேற கரெக்டா அதான் அந்த ஜோ இருக்காம்ல, அவன் வேற மெசேஜ் பண்றான், எனக்கு காஃபி வேணும், காஃபியை கொண்டு வா அப்படின்னு சொல்ல. எங்க ரெஸ்டாரண்ட்ல வந்து காஃபி வந்து ஹோம் டெலிவரிலாம் பண்ண மாட்டோங்க அப்படின்னு நான் சொல்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாதா, காஃபி வேணும்னா வேணும் தான், என் வீட்டுக்கு 30 நிமிஷத்துக்குள்ள கொண்டு வர, அதுவும் நீ தான் பண்ணி கொண்டு வரன்னு அதிகாரமா மெசேஜ் அனுப்புறான். வேற கிறுக்கு பையன், சரி எப்படியாவது சமாளிப்போன்னு நார்த்து பையன் என்ன பண்றான்னா, அதான் ஓனர் இருக்கார்ல அவர்கிட்ட பர்மிஷன் கேட்க, சரிப்பா கஸ்டமர் யாரும் இல்ல அதனால போலாம் வெளியே போலான்னு இவரும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அது வந்துங்க எக்ஸ்ட்ரா ஒரு அமெரிக்கானோ இருக்குல்ல, அதவும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு வந்து நெனைஞ்சுக்கிட்டே கேட்க அவரும் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, இந்த நார்த் பையனும் ஜோ வந்து திட்டிக்கிட்டே அவன் வீட்டுக்குள்ள போயிட்டான். அந்த ஜோ பையன் இருக்கான்ல, அவன் கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் சிடுசிடுனே இருக்கான். இந்தாங்க உங்க இதை கொடுத்தாச்சு கிளம்பட்டுமா அப்படின்னு நார்த்து கிளம்ப போனா. இருடா, இதை பண்ணது யார் பண்ணது அப்படின்னு ஜோ கேட்க, அது வந்து என்னோட ஷாப்போட ஓனர் தான் பண்ணாருன்னு நார்த் சொல்ல. உன்னதானே பண்ண சொன்னேன், எதுக்கு அவரை பண்ண சொன்ன, சொல்லுடா சொல்லு அப்படின்னு இவன் வந்து இப்படிலாம் கேட்கறான். ஏங்க இப்படிலாம் கேட்குறீங்கன்னு நார்த்துக்கா பதறுது. எனக்கு இன்னும் பண்ண தெரியாதுங்க, நான் பண்ண கத்துக்கலங்க, நான் இன்னும் கத்துக்கலங்க, சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு நார்த் வந்து கிளம்புறாலே குறியாந்தா. நான் எப்போ உனக்கு கிளம்ப சொன்னேன், இங்கே இரு அப்படின்னு ஜோ இப்படியே சொல்றாரு. அவர் அதுக்கடுத்து எந்த வார்த்தையும் பேசல. சரி உட்காந்துக்கிட்டுமா அப்படின்னு நார்த் கேட்டாலும் அதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி நாமளே உட்காந்துக்கிடுவோன்னு இந்த நார்த் பையன் வந்து உட்காந்துட்டான். உட்காந்தவங்க தூக்கமா வருது, வேற தூங்கிட்டான். கண் முழிச்சு பார்த்தா ஒரு லேடி வந்து உட்காந்துருக்காங்க. இந்த லேடி யாருன்னா ஜோவோட அசிஸ்டன்ட். எப்பா நீயா, உன்னை பத்தி இந்த குடும்பத்துக்கு எல்லாருக்குமே தெரியும்ப்பா, அதுலயும் முக்கியமா ஜோவோட அப்பா இருக்கார்ல, அவர் உன் மேல கொலகான்ல இருக்காரு அப்படின்னு அந்த லேடி சொல்ல. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு நாத்து பாத்துறேன். ஆமா, அன்னைக்கு வீட்டுல வந்தது மட்டும் இல்லாம நீ என்ன பண்ணிருக்க, காஸ்ட்லியான ஒயின் பாட்டில உடைச்சிருக்காடா, அது எவ்வளவு ப்ரீசியஸானு தெரியுமா, அதை போய் உடைச்சிருந்தீங்கன்னா அதனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்திருக்கு. நீ உடைச்சதுக்கு யார் தெரியுமா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காங்க, ஜோ இருக்கார்ல, ஜோ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து திட்டெல்லாம் வாங்கியிருக்காரு. என்னடா இப்படி பண்ணி விட்ட அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க, அவ்வளவுதான் நார்த்து பையனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
அதுக்குள்ளே ஜோ வந்துட்டான். என்ன வளவலன்னு பேசிக்கிறீங்க, வேலையை முடிச்சிட்டீங்களா, கிளம்புங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து பத்தி விட, சரிங்க நானும் கிளம்புறேன், லேட் ஆயிடுச்சு அடி நாட்டு போறான். இருடா, நான் உன்னை போக சொன்னேன்னா எனக்கு காஃபியை நீ தானே பண்ணி கொண்டு வரணும்னு சொன்னேன், இப்பயே பண்ணி கொடு அப்படின்னு இவர் வந்து இப்பயே பண்ணி கொடுக்க சொல்ல எப்படிங்க முடியும் அப்படின்னு நாட் கேட்குறான். முடியண்டா, அங்கே பாரு கிச்சன் இருக்கு, போ 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 எல்லாத்தையும் பண்ணி கொண்டு வா அப்படின்னு இவன் வேற அதிகாரமா பேசுறாரு. அவ்வளவுதான், நாத்தாலையும் மறுத்து எதுவும் பேச முடியல. இவனும் ஒண்ணுமே பண்ண தெரியல, எதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமலேயே இவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே பின்னாடி இருந்து யாரோ வந்த மாதிரி இருக்கு. யாருடான்னு பார்க்க அது ஜோ. ஏங்க நீங்களா எப்படியா வந்து பயமுறுத்துவீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு நாத்து கேட்க, ஆமா அன்னைக்கு உடச்சு விட்ட மாதிரி இன்னைக்கு ஏதாச்சும் உடச்சு விட்டீங்கன்னா என்னடா பண்றது அப்படின்னு இவன் வந்து இப்படிலாம் கேட்கிறாரு. ஏங்க இருந்தாலும் நீங்க என்ன வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறீங்க. சரி, நான் உடைச்சதுக்கு எதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தீங்க அப்படின்னு இந்த நாத்து பையன் வந்து கேட்க, அதுவா என் அப்பா கொண்டு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான், உன்னை சும்மாவே விட மாட்டாரு, அதனாலதான் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தேன், மற்றவெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு ஜோ வந்து இப்படிலாம் பேசுறாரு. சரி சரி நீங்க போய் உட்காருங்க, பண்ணி கொண்டு வரேன்னு நார்த்த கொண்டு போய் கொடுக்க, அது கருமம் வாயிலே வைக்க முடியல. என்னத்துல பண்ணி கொண்டு இருக்க, நல்லா இல்ல, நல்லா பண்ற வரைக்கும் மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்க, நான் மட்டும் ஷாப்போட ஓனரா இருந்தேன்னா கண்டிப்பா வேலையை விட்டு தூக்குற முதல் ஆள் நீ தான்டா அப்படின்னு இவர் சொல்ல, ஏங்க இப்படி ஹார்ஷா பேசுறீங்க அப்படின்னு நார்த்து கேட்க, போப்பா மறுபடியும் பண்ணி கொண்டு வா அப்படின்னு ஜோ வந்து விரட்டுறாரு. இவனும் மறுபடியும் கொண்டு வரான். அது பாருங்க, கலர் நல்லா இல்ல, டேஸ்ட் நல்லா இல்ல, டெக்கரேஷன் நல்லா இல்லைன்னு இவர் என்னென்னமோ சொல்ல, அவ்வளவுதான் நார்த்து பையன் பொறுமையா இருந்துட்டான். நீங்களா ஹில்லோட ஃப்ரெண்டா, ஹில் எவ்வளவு சாஃப்டா பொறுமையா பேசுவாரு, ஆனா அவரோட ஃப்ரெண்டா இருந்துட்டு நீங்க ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு நார்த் பையன் வந்து பொங்கி எழுக. அவ்வளவுதான், ஜோக்கு அதுக்கு மேலே டென்ஷன் ஆயிடுச்சு. ஏண்டா என்ன நினைச்சிருக்கீங்க, ஹில்லோட பாய் ஃப்ரெண்ட் தெரு இருக்காம்ல, அவன் என்ன புகழ்ந்து பேசுறான், நீ என்னன்னா அவனை புகழ்ந்து பேசுற, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, போப்போ மறுபடியும் பண்ணி கொண்டு வா அப்படின்னு ஜோ வந்து மறுபடியும் பண்ணி கொண்டு வர சொல்ல, கடைசி வரைக்கும் விட மாட்டாரு போல இருக்கு. நாத்து பையனும் பண்ண போறான். ஆனா இந்த தடவை என்ன பண்றானா, அந்த காஃபில வந்து ஏகப்பட்ட சுகரை வந்து போட்டு கொண்டு வந்திருக்கான். எங்கிட்டயாட ஓவரா பேசுற, உனக்கு இருக்குடா அப்படின்னு நாத்து பையனும் அதை போட்டு அதை ஜோ கிட்ட கொடுக்க, குடிங்க குடிங்க அப்படின்னு நாத்து பையன் எக்ஸைட் ஆக, சரி நீ கிளம்பு அப்படின்னு ஜோ வந்து போக சொல்றான். என்னடா இது, இவன் குடிச்சு கஷ்டப்படுறது வந்து கண்ணு குளிர்ச்சியா பாட்டு போலான்னு பார்த்தா போ சொல்றான்னு நாத்து கடுப்பு. என்ன பார்த்து கிளம்புடா கிளம்பு அப்படின்னு கிளம்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிங்க நீங்க அப்படி என்ன திட்டினீங்களே, அதுக்கு இப்ப பதில் சொல்றேன். நீங்க ஒருவேளை ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்றதா இருந்தா கண்டிப்பா பாருங்களேன், என்ன வேலைக்கு எடுப்பீங்க, இந்த காஃபியை குடிச்ச பிறகு கண்டிப்பா வேலைக்கு எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போறான். நாத்து பையன் இந்த அளவுக்கு கியூட்டா பேசிட்டு போறான்ல, இதெல்லாம் பார்த்தோன்னே ஜோக் வந்து கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு. அவன் போன பிறகுதான் சிரிக்கிறான். சரி இவ்வளவு பில்டப் கொடுக்குறானே குடிச்சு பார்ப்போன்னு ஜோ குடிக்க, கர்மா வாயிலேயே வைக்க முடியல, ஏன்டா அப்படி பண்ணுன்னு ஜோ கடுப்பா இருக்காரு. இந்த நாத்து பையன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு லேட்டா தான் வரான். இப்பெல்லாம் லேட்டா வந்து சம்பளத்தை ஒரு சரிவேன் அப்படின்னு தான் பேச, ஏங்க அதெல்லாம் பண்ணிடாதீங்க, சரிங்க பார்ட் டைம் ஜாப் என்னாச்சு அப்படின்னா லைட் இந்த நாத்து கேட்க, ஓ இருக்குப்பா, ஆனா அது வந்து பார்ல தான் இருக்கு, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, இந்த பையனும் டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டான். பரவாயில்லையப்பா, இந்த சின்ன வயசுல எவ்வளவு வேலை இழுத்து போட்டு பண்றேன்னு. அந்த தண்ணி என்ன பண்றான்னா நாத்தோட தலையை கோதி கொடுக்குறான். கேப் கிடைக்கிறப்பெல்லாம் அப்படி தலையை வந்து கோதி கொடுக்குறான். இதை பார்த்தோன்னே அவ்வளவுதான், தெருக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. வேற இவனை டச் பண்ணி பேசுறான்னு தெருக்கு தான் கடுப்பாகுது. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து நார்த் பையன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் உட்காந்துருக்க, இந்த நேரம் தன் வந்து மெசேஜ் பண்றாரு, எப்பா இன்னைக்கு ராத்திரி வந்து ஒரு சின்னதா டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ பார்ட் டைம் ஜாப் போலாம்ப்பா அப்படின்னு அவர் சொல்ல, இவனும் ஓகேன்னு சொல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தி முத்தி பார்த்து, யாரடா அவரு, யாருக்கா மெசேஜ் பண்ணியிருக்க, என்ன ஜோவா அப்படின்னு கேட்க, இல்லடா தன் தான், நம்ம காலேஜோட 3rd இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் சொல்ல, என்னது 3rd இயர் ஸ்டூடெண்டா, அவர் கூட நீ எதுக்கு பேசுற, ஒருவேளை அவருக்கும் உனக்கு ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கோ அப்படின்னு பசங்களாம் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்னு நான் சொன்னாலும், அப்படியே கனெக்ஷன்லாம் வச்சுக்காதுடா. பிறகு இதை பார்த்து ஜோ ஃபீல் பண்ண போறாரு, உனக்கா போன்லாம் வாங்கி கொடுத்துருக்காருல, ஃபீல் பண்ண போறாருன்னு பசங்க ஓவரா ஓட்டுறீங்க, டே அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நார்த் அடுத்து எங்க போறான்னா டிராயிங் கிளப் தான் போறான். இங்கேயும் பாருங்க தன் வந்து தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். இதை வந்து தெரு நோட் பண்றான். என்னடா இவன் உனக்கு தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான், எனக்கு இது சரியா பண்ணல அப்படின்னு தெரு சொல்ல, உனக்கு எதுக்குடா சரியா பண்ணும் அப்படின்னு இவன் கேட்கிறான். ஏண்டா என்னடா இப்படி பேசுற, உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிற கியூபிடே நான் தான்டா, என்னை பார்த்து நீ இப்படிலாம் பேசக்கூடாது. சரி உனக்கு இவன் வந்து இவ்வளவு மெசேஜ் பண்ணலாம், லைட்டா அப்பப்போ உன்னை வந்து கோதி
கொடுத்து கொஞ்சம் கொஞ்சி கொஞ்சி பேசுற மாதிரி இருக்கு. ஒருவேளை அந்த தன் வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா என்னடா பண்ணுவ அப்படின்னு தெரு கேட்க, ஏன்டா இப்படி பேசுற, நாங்க ஜஸ்ட் நல்ல பிரதர்ஸ் மாதிரி தான் அப்படின்னு நாத்து பையன் இப்படி சொன்ன வார்த்தையை கேட்ட பிறகுதான் இந்த தெரு பையனோட வயிற்றுல வந்து பாலவத்தமா இருக்கு. தெருக்கு மட்டும் இல்ல நமக்கும் ஹாப்பியா இருக்கு. நீ ஏன்டா இவ்வளவு ஹாப்பியா வர அப்படின்னு நாத்து கேட்டா, பிறகு நீயும் ஜோ மட்டும் தான் சொல்லணும், உங்க ரெண்டு சேர்த்து வைக்கிற பொறுப்பு என்னோடது அப்படின்னு இந்த தெரு பையன் வந்து இப்படிலாம் பேசியிருக்கான். சுத்தி எல்லாம் அரைக்கிறதுக்காக என்ன பண்ணுன்னு நார்த்துக்கு தான் கஷ்டமா இருக்கு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து ஜோவை தான் காட்டுறாங்க. ஜோ சும்மாவே இருக்க மாட்டார் போலக்கு. எனக்கு காஃபி வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு அவர் தொடர்ந்து எப்போ பார்த்தாலும் நார்த்துக்கு ஏதாச்சும் வேலை கொடுத்துட்டே இருக்காரு. இதெல்லாம் சுத்தி இருந்த பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏண்டா நீ படிக்கதான் மாட்ட, அட்லீஸ்ட் இதை கவனிக்காது செய்யலாம்ல அப்படின்னு ஆர்த்து கேட்டா, ஏண்டா உங்களுக்கு என்னடா பிரச்சனை, நான் கிளம்புறேன்டா அப்படின்னு ஜோ கிளம்புறாரு. எங்கடா போற அப்படின்னு கேட்டா, காஃபி வாங்க போறேன்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம நார்த்தை தான் காட்டுறாங்க. அந்த ஜோ வந்து மெசேஜ் பண்றத இன்னும் நிப்பாட்ல போல இருக்கு. எங்க இருக்க, எனக்கு காஃபி வாங்கிட்டு வா, ஃப்ரீயா இருக்கே இல்லையா அப்படின்னு தொடர்ந்து ஏகப்பட்ட கேள்வி. இல்ல நான் ஃப்ரீயாலாம் இல்ல அப்படின்னு நார்த் பையனும் மெசேஜ் பண்றான். அதுக்குள்ளேயும் ஜோ பார்க்கணுமே, இங்க பாரு இப்பயும் ஃபேக்கல்ட்டிக்கு வரேன், உன்னை பிக்கப் பண்ணி போறேன்னு அவரோட தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு. அவர் சொல்றதுதான் வேத வாக்குன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. நார்த் பையனாலையும் மறுத்து பேச முடியல. அதுக்கப்புறம் என்ன, நார்த்தும் காருக்குள்ள உட்கார இந்த ஜோ என்ன பண்றாருன்னா பக்கத்துல சீட் பட்ட மாத்தி விடுற மாதிரி போறாரு. அவ்வளவுதான், நார்த்துக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனிவேங்க தேங்க்ஸ் அப்படின்னு நான் சொல்ல, சரி ஏதாச்சும் பிளான் இருக்கா அப்படின்னு ஜோ கேட்க, ஆமாங்க இந்த தன் இருக்கார்ல அவரோட சின்னதா டின்னர் பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்ல, தன்னா யாரது அப்படின்னு ஜோ வந்து கடுப்பாகிறாரு. ஏங்க அவரை தெரியாதாங்க, நம்ம காலத்துல தான் படிக்காரு, அந்த காஃபி ஷாப்போட ஓனரே அவர் தாங்க, அவர் தான் எனக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் எல்லாம் வாங்கி கொடுக்க போறாரு அப்படி இவன் சொல்ல, பார்ட் டைம் ஜாப்பா எங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு ஜோ கேட்க, இவனும் பேரை சொல்றான். என்னது அது பாரா, இப்ப பாரு பார்ல நீ ஒன்றும் வேலை பார்க்க தேவையில்லை அப்படின்னு ஜோ சொல்றாரு. என்னங்க நீங்க எப்படி பேசுறீங்க, பார்ல எல்லாம் வேலை பார்க்கலாட்டி வேற எப்படி உங்க கடன் அடைக்க முடியும் அப்படின்னு வந்து பாயிண்டா தான் பேசுறேன். நல்லா தாண்டா பேசுற, ஆனா ஒண்ணு நீ பார்ல எல்லாம் வேலை பார்க்க கூடாதுன்னு அப்படின்னு ஜோ வந்து இப்படி பேசுறாரு. அப்படியும் பேசுகிறாரு இப்படியும் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் என்ன, ஜோ தான் இப்ப நாத்த டிராப் பண்ண வராங்க. ஃபர்ஸ்ட் எங்க போறாங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் வந்து உட்காந்துருக்காங்க. நான் இங்கதாங்க அடிக்கடி ஹில் கூட்டலாம் வருவேன், எனக்கு நிறைய வாங்கி கொடுப்பாரு, ஆனா நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றான். அந்த ஹில் பையனுக்கு பணத்தை கொடுத்து ஒன்ன சாப்பிடுவீங்கன்னு சொன்னா அவன் என்ன எதுவும் வாங்கி கொடுத்துருக்க மாட்டான் போல இருக்கு அப்படின்னு ஜோ வந்து குசு குசுன்னு ஏதோ வாய்க்குள்ள முழங்க. என்னங்க முழங்குறீங்க அப்படின்னு நாத்து கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் போனை கார்லயே வச்சுட்டேன், உன் போனை கொடுறா அப்படின்னு ஜோ கேட்க, இவனும் கொடுக்குறான். போன் ஆன் பண்ணோடனே தன்னோட மெசேஜ் தான் டக்கு டக்குன்னு வருது. ஏப்பா இங்கப்பா நல்லா கேட்டுக்கப்பா, அந்த ஜோ கூட எல்லாம் பழகாதப்பா, அவன் கொஞ்சம் மோசமானவன், பழகாதன்னு இப்படிலாம் மெசேஜ் வர. இதை பார்த்தோடனே ஜோ டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன்னா இப்ப நாத்தோட போன் வந்து ஜோ கையில தானே இருக்கு. அவர் ஏதோ டெக்ஸ்ட் பண்றாரு, ஆனா என்ன டெக்ஸ்ட் பண்றாரு அப்படின்னு விஷயத்தெல்லாம் நம்ம காட்டல. அதுக்கப்புறம் என்ன, நாத்து பையனும் சாப்பாடை பார்த்தவனே நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஜோ சாப்பிடவே மாட்டேங்காரு. என்னங்க நீங்க சாப்பிட மாட்டேங்க, இந்தாங்க 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 அப்படி இந்த பையன் வந்து ஊட்டி விட வர, சரிடா நான் சாப்பிட்றேன்னு இந்த ஜோ என்ன பண்றாருன்னா அவன் கைய பிடிச்சி ஏதோ ஊட்டி விடுற மாதிரி இவரே எல்லாத்தையும் பண்ணிக்கிறாரு. பரவாயில்லையப்பா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நான் கடனை குறைப்பேன் நீ நினைக்கிறியா என்ன அப்படின்னு ஜோ வந்து இப்படிலாம் பேச, ஏங்க இப்படிலாம் பேசாதீங்க, அது ஏதோ ஜஸ்ட் வந்து பாக்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும் அப்படின்றக்காக தான் இப்படிலாம் பண்ணேன், இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். நல்லா தான்டா சமாளிக்கிறேன், சரி சாப்பிட்டு முடிச்சோடனே ஹாஸ்டல் தானே அப்படின்னு இவர் கேட்க, இல்ல பார்ட் டைம் ஜாப் போறேன்னு இந்த பையன் வந்து ஒத்த கால நிக்க, அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றேன்ல, வேற என்ன பார்ட் டைம் ஜாப் போறேன்னு மறுபடியும் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் தேவையில்லை, சாப்பிட்டு ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடுறேன்னு இவர் என்ன பண்றாருன்னா ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுட்டாரு. நார்த் பையனுக்கா ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ பார்ட் டைம் ஜாப் போனதானே என்னால வந்து கடன் அடைக்க முடியும்னு இந்த நார்த் பையன் புலம்ப, ஏண்டா அவர் தான் உன்னை பத்தி கேர் பண்றாருல, கடனை கொஞ்சம் குறைப்பாருடா அப்படின்னு சொல்ல கிழிச்சாரு. நீ வேற அவரை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்க அப்படின்னு இந்த நார்த் பையன் வந்து கடுப்பாகிறான். என்னடா நீ இப்படி பேசியிருக்க, உன் மேல உள்ள கேரிங்ல தானே பாருக்கெல்லாம் போக வேணாம்னு சொல்றாரு, போக வேணாம்னு சொன்னா விட்டுறேன்டா அப்படின்னு தெரிஞ்சு சொல்றான். இருந்தாலும் நார்த் பையனுக்கு வந்து ரெண்டு மனசா இருக்கு, போலாமா வேண்டாமா நீவே யோசிக்க. இந்த நேரம் வேற அந்த பார் இருக்குல்ல அங்க இருந்து வேற கால் பண்றாங்க, எப்பா ஆள் தேவைப்படுதுப்பா வாரியா இல்லையா அப்படின்னு கால் பண்ண, டே எப்படியாச்சும் நான் போயே ஆகணும்டா, ஏதாச்சும் வழி பண்ணுடா வழி பண்ணு அப்படின்னு நான் சொல்றோம். என்னால எப்படா பண்ண முடியும், இப்ப மட்டும் ஜோக்கு தெரிஞ்சா அவர் டென்ஷன் ஆவார்ல அப்படின்னு இவன் சொல்றான். எனக்கு அதெல்லாம் ஏதாச்சும் வழி பண்ணி தான்
கொடுக்குறேன்னு இந்த பையனும் ஒத்த கால நிக்கிறான். வேற என்ன பண்ண எப்படியோ இந்த நார்த் பையனை வந்து பாருக்கு அனுப்பி போட்டான். பார்ல ஒரு லேடி இருக்காங்க. எப்பா இந்த லேடி கிட்ட வந்து ஹெல்ப்னா கேட்டுக்கோ, அந்த லேடி கிட்ட வந்து உன்னை ஒப்படைச்சிட்டு நான் கிளம்புறேன்னு ஓனர் போயிட்டாரு. அங்க பார்ல ஏகப்பட்ட வேலை. இந்த பையனுக்கா டென்ஷன் ஆகுது. கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு தான் வேலையை பார்த்து இருக்கான். என்னப்பா டயர்டா இருக்கா அப்படி அந்த பொண்ணு கேட்க, ரொம்ப டயர்டா இருக்குங்க அடியவன் புலம்பி இருக்கான். இந்த நேரம் புதுசா இன்னொரு பையன் வரான். இந்த பையனும் இதே பார்ல தான் பார்ட் டைம் ஒர்க் பண்றான். அவன் பேர் வந்து என்னன்னா டே. அந்த டே பையனுக்கு என்னன்னு தெரியல, நார்த்த பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு. அப்புறம்ப்பா பார்க்க ரொம்ப கியூட்டா அழகா இருக்கியப்பா. உனக்கு என்ன நீ சிங்கிளா இல்ல மிங்கிளா அப்படின்னு இவன் கேட்க, ஐயோ எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுங்க அப்படின்னு நான் சொல்றான். அப்ப நான் உனக்கு ஆயிடுறேன், என்ன சொல்ற, சொல்லு 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 அப்படின்னு டே பையன் வந்து பார்த்தவொடனே எப்படி கேட்க, இல்ல இல்ல எனக்கு ஒன்றும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நான் சொல்றான். என்ன நீ இப்படிலாம் பேசுறேன்னு டே பையன் என்ன பண்றான்னா லைட்டா தொட்டு தொட்டு பேச வர நார்த்து பையனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. அதுக்குள்ளேயே அந்த ஜோ பையன் இருக்காம்ல, அவன் வேற மெசேஜ் பண்றான். இவன் எதுக்கு இப்ப மெசேஜ் பண்றான்னு வேகமா நார்த் பையன் வந்து பாத்ரூம்குள்ள ஓடி போயிட்டான். இன்னொரு பக்கம் ஜோ இருக்காம்ல, அவனுக்கு போர் அடிக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். எதுக்குடா கூப்பிட்ட அப்படின்னு ஆட்டுக்கலாம் ஒண்ணுமே புரியல. ஆனா சொன்ன போர் அடிக்குதுன்னு அப்படின்னு ஜோ பையன் வந்து ரொம்ப எரிஞ்செரிஞ்சு விழுகுறான். ஆனா இவன் எரிஞ்செரிஞ்சு விழுறது வந்து லைட்டா நம்ம ஹில் இருக்கார்ல அவரை புரிஞ்சுக்கிட்டாரு. எதுக்கு பண்றேன்னு புரியுதுடா அப்படின்னு ஹில்லெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரம் ஒரு பொண்ணு வந்து எங்க உங்க லைன் அடி கிடைக்குமா அப்படின்னு ஜோ கிட்ட வந்து ஃபிளட் பண்ண, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நீ கிளம்புங்க அப்படின்னு ஹில் சொல்றான். அதெல்லாம் இல்லை நான் கொடுப்பேன்டா அப்படின்னு ஜோ வந்து நார்த்து மேல கடுப்புல வந்து இப்படிலாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் இல்லைங்க கிளம்புங்கன்னு ஹில் எப்படியோ பத்தி விட்டாங்க. என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு ஆர்ட்டு ஹில்லுன்னு மாத்தி மாத்தி கேட்க, உன்கிட்ட யாராச்சும் போய் சொன்னா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு ஜோ கேட்கறான். அப்படியாடா போய் சொன்னது அப்படின்னு ஆர்ட்டு கேட்கறான். அது வந்து நான் ஒருத்தனை வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து போகக்கூடாதுன்னு சொன்னேன், இருந்தாலும் போயிட்டான் அப்படின்னு இந்த ஜோ பையன் சொல்ல, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு ஹில் வந்து கரெக்டாக பாயிண்டை பிடிச்சி கேட்க, அது ஜஸ்ட்டு நான் வந்து நாங்கள் அந்த பக்கம் போய்க்கிருந்தேன்னா அதான் பார்த்தேன் அப்படின்னு ஜோ வந்து சமாளிக்க முடியாமல் சமாளிக்க, அந்த பக்கம் போனியா இல்லை ஃபாலோ பண்ணி போனியா அப்படின்னு ஹில் வந்து கரெக்டாக கேட்குறாரு. என்னடா நடக்குது இங்கே கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன்ட்டு ஆர்ட்டு கேட்க, அது வந்துப்பா நம்ம டீமில் ஒரு பையன் கமிட் ஆகிட்டான்ப்பா அதான் அப்படின்னு ஹில் சொல்ல, ஓ ஊடா லவ் சீன் வேற போய்கிட்டு இருக்காக்கும் அப்படின்னு ஆர்ட் வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்டா உனக்கு தான் இவன் மேலே கேரிங் இருந்தா வெளிப்படையா காட்ட வேண்டியதானே, ஏன்டா அவனை போட்டு இப்படின்னு டார்ச்சர் பண்ணியிருக்க அப்படின்னு ஹில் ஒரு பக்கம் கேட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த நார்த் பையன் இருக்கான்ல, அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்படியோ ஹாஸ்டலுக்குள்ள வந்துட்டான். ஏன்டா நீ வேலைக்கு போனது தெரிஞ்சவனே அவ்வளவுதான் இந்த உங்க ஆளு ஜோ இருக்கார்ல ரொம்ப கடுப்பாயிட்டாரு போல இருக்கு. பாரு போஸ்டர் போட்டிருக்காரு பார்ல இருக்க மாதிரி, ரொம்ப இப்படி இருக்காருல்ல, நல்ல வேலை உன் பார்க்கு வரல. ஒருவேளை இப்ப இவர் போற பார்ல வந்து யாராச்சும் இவர்கிட்ட வந்து ஃபிளட் பண்ணியிருந்தா நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு தேர் கேட்கறான். வேண்டான்னு நார்த் சொன்னாலும் தேர் கேட்காம கிராஸ் செக் பண்ணி தானே தருவேன் அப்படின்னு தேர் பையன் என்ன பண்றான்னா ஹில்லுக்கு கால் பண்றான். அப்புறங்க நீங்க பார்ல இருக்கதான் கேள்விப்பட்டேன், யாராச்சும் ஜோ கிட்ட வந்து ஃபிளட் பண்ணாங்களா அப்படின்னு தேர் கேட்க, ஆமாமா பண்ணாங்க நான் கட் பண்ணி விட்டேனே அப்படின்னு ஹில் சொல்றாங்க. நல்ல வேலைங்க என் ஃப்ரெண்டோட ஆளை நீங்க காப்பாத்திட்டீங்க, நார்த்தும் என் பக்கத்துல தான் இருக்கான் அப்படின்னு தேர் பையன் வந்து நார்த்தோட பேரை சேர்த்து சொல்ல, ஏன்டா என் பேரு என்ன சொல்ற அப்படின்னு நார்த் பையன் பதறான். ஓ நார்த்து உன் பக்கத்துல தான் இருக்கானா அப்படின்னு இந்த ஹில் வேற நார்த்து பேரை அழுத்தி சொல்ல, ஜோக்கா நார்த்து பேரை கேட்டவனே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. டக்குன்னு ஜோ என்ன பண்றாருன்னா அவர் குடிச்சிருந்தார்ல பாட்டில், அந்த பாட்டில போட்டோ எடுத்து அதை டக்குன்னு தெருக்கு அனுப்பி விடுறாரு. அது டக்குன்னு சோசியல் மீடியாவில் போட்டு விடுறாங்க. சோசியல் மீடியாவில் போட்டு விட்டது மட்டும் இல்லாம நார்த்துக்கு மெசேஜ் பண்றாங்க, ஏன்டா நான் அவ்வளவு தூரம் போகக்கூடாதுன்னு சொல்லி நீ போயிருக்கேன்னா உனக்கு என்ன எகத்தால இருக்கணும், நான் இப்போ உன்னோட ஹாஸ்டலுக்கு வெளியே இருக்கேன், என்னை வந்து மீட் பண்ணு இப்பயும் மீட் பண்ணு அப்படின்னு அவர் என்னன்னா கோவத்துல மெசேஜ் அனுப்ப, ஐயோ போச்சு நான் மாட்டிக்கிட்டேன்னு நார்த் பையன் வந்து ரொம்ப பதறான்ப்பா. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விடுங்க. பாய்.